ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில வந்துட்டு, நம்மளோட விஜய், காவேரியும் வந்து பேசிட்டு இருக்கும்போது, காவேரி வந்து எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்கிர்றேன்." அப்படின்னு சொல்லிர்றாங்க இல்லையா? அதுக்கப்புறமா வந்து காவேரிய ஃப்ரீயா விட்டுர்றாரு விஜய். அதுக்கப்புறமா வந்து அம் தூங்கி எந்திரிச்சு காலையில பார்த்தா, காவேரி வீட்ல இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா காவேரி வந்து வீட்ல இருக்க மாட்டாங்க. அப்படியே விஜய் வந்து ஷாக்காயிறாரு. எங்க போனா? ஏதாவது நம்ம வந்து வெண்ணிலாவ கூட்டிட்டு வந்ததுனால, நேத்து நைட் நம்ம பேசும்போது கூட காவேரி வந்து எந்த பதிலும் சொல்லல. கம்முன்னு தான் இருந்தாங்க. அ அதனால வந்து எங்க போயிட்டா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தேடுறாரு. சரி, வீட்ல எல்லாத்துக்கிட்டயும் சொன்னோம் அப்படின்னா வந்து தாத்தா வந்து நம்மள தான் திட்டுவாரு, பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தேடலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து "காவேரி எங்க போனா காவேரி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனா காவேரி வந்து காணல. எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. விஜய் பதட்டத்தில அப்படியே தேடிக்கிட்டு இருக்காரு. அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏன் சொல்லாம செய்யாம காவேரி வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது, எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. கோவிலுக்கு போயிருக்காங்களா? இல்ல எங்கேயும் வெளியில எங்கேயும் போயிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா, நைட்டு மொட்டை மாடியில நின்னு பேசிட்டு இருக்கும்போது, காவேரி கிட்ட விஜய் பேச வராரு. காவேரி பேச விரும்பாம அவங்க வந்து கிளம்பிர்றாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா அவங்க என்ன யோசித்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா தூங்கி எந்திரிச்சு பார்த்தா வீட்ல ஆள் இல்ல. அது வந்து நாளை திங்கட்கிழமை எபிசோட்ல வந்து பயங்கரமா ஃபயரா போகும் அப்படிங்கிறது ஒரு ஷாக்கான விஷயமா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க கருத்துக்கள ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல